திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றின் குடிநீர் குழாய் பாலம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அதிர்ச்சியான ஒரு சூழல் நிலவி வருகிறது அந்த பகுதியில். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொள்ளிடம் நீரேற்று பாலம் இடிந்து விடும் நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அதனை பார்த்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நேரலையில் இளவரசன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். இளவரசன், கள விவரங்கள். கண்டிப்பா அம்ருத், நாம் தற்போது இருக்கும் இடம் திருச்சி கொள்ளிடம் பாலம். இந்த கொள்ளிடம் பாலத்தில் தான் நேற்று உயர்மட்ட மின்கோபுரம், 2 மின்கோபுரம் இந்த நீரின் வேகத்தால் சரிந்து விழுந்தது. இந்த நிலையில் இந்த கொள்ளிடம் பாலத்தில் எதிர்ப்புறமாக இருக்கிறோம். தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த கொள்ளிடம் ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் வெள்ளக்காட்சிகளை காண்பிக்கிறார். அதாவது இன்று முக்கொம்பு மேலணையில் தற்போது நிலவரப்படி 1,68,000 கண்ணாடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் கொள்ளிடம் ஆற்றில் மட்டுமே 1,26,000 கண்ணாடி தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இந்த கொள்ளிடம் பாலத்தின் எதிர்ப்பு திசையில் 2 உயர் மின்கோபுரம் சரிந்து விழுந்த நிலையில் தற்பொழுது அதற்கு எதிரே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதுனால் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதிகளுக்கு நீரேற்றும் மின் நிலையம் உள்ளது. அந்த பகுதி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குடிநீர் குழாய் செல்லும் பாலம் தற்பொழுது சரிந்து விழுந்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவு நீர் வரத்து வருவதால் அந்த நீரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த பாலம் சரிந்து விழும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மின்கோபுரம் சரிந்து விழுந்த நிலையில் தற்பொழுது நீரேற்றும் பாலம் அந்த குழாய், அதாவது ஸ்ரீரங்கம் பகுதிக்கு செல்லும் குடிநீர் குழாய்க்கு நீரேற்று மையம் ஆழ்குழாய் கிணறு உள்ளது. அந்த ஆழ்குழாய் கிணறிலிருந்து செல்லும் குழாய் பைப்பிற்கு ஒரு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாலம் தான் தற்பொழுது சரிந்து இருக்கும் நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் சரிந்து விழுந்தால் ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் மிகப்பெரிய ஒரு நிறுத்தம் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொண்டு அந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என தற்பொழுது கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் தொடர்ந்து இந்த நேப்பியார் பாலம், அதாவது இந்த கொள்ளிடம் பாலம், இந்த நேப்பியார் பாலம் என்பது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பகுதியிலிருந்து சமயபுரம் சென்னை செல்வதற்கான பகுதியில் தான் இந்த பாலம் கட்டிருக்காங்க. அந்த பாலத்தில் தான் இருக்காங்க. இந்த தண்ணீர் செல்லும் காட்சிகளையும் நிறைய பேர் இந்த பகுதியில் பார்க்கறதுக்காக வராங்க. அதே போல சமயபுரம் செல்லும் பாத யாத்திரை பக்தர்களும் இந்த பகுதி வழியாக தான் நடந்து செல்வாங்க. இந்த நிலையில ஏற்கனவே உயர்மட்ட மின்னழுத்த கோபுரம் இந்த நீரின் வேகத்தால் சரிந்து விழுந்த நிலையில தற்பொழுது குடிநீர் ஏற்றும் குழாய் செல்லும் பாலமும் சரிந்து இருக்கும் காட்சியை நம்ம பார்த்தோம். அது இல்லாம இந்த பகுதி வழியா பாதசாரி நடந்து செல்லும் போது இந்த தடுப்பு சுவர் இந்த பாலத்தை கட்ட இதனோட முடிவடையுது. இதற்கு பிறகு இந்த இடத்துல எவ்வித தடுப்பு வேலிகளும் இல்லாமல் இருப்பதனால் வேடிக்கை பார்ப்பவர்கள் இந்த பகுதியில் ஒரு விழக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் 4 பேர், அதாவது அந்த தடுப்பு சுவர் ஏற்கனவே தடுப்பணை கட்டிருந்த பகுதியில் அந்த இந்த பாலத்தின் மேலிருந்து கீழே குதித்ததால் 4 சிறுவர்கள் கடந்த சில மாதங்களில் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் வேடிக்கை பார்க்க வருபவர்கள், இரவு நேரங்களில் சமயபுரம் பகுதிக்கு பாத யாத்திரை செல்பவர்கள், அவர்கள் இயற்கை உபாயத்துக்கு இந்த பகுதியில் ஒதுங்கும் நிலை ஏற்பட்டால் அவர்கள் உயிர் பலி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆகிய இந்த இடத்தில் ஒரு தடுப்பு சுவர் அல்லது தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த குடிநீர் குழாயை மீண்டும் அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த ஸ்ரீரங்கம் பகுதிக்கு குடிநீர் செல்லும் அந்த குழாய் செல்லும் பாலம் சரிந்து படிப்படியாக கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அந்த குடிநீர் குழாயினுடைய பாலத்தை சரி செய்ய வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ள நிலையில் தொடர்ந்து கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவு நீர் வரத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் கர்நாடகாவிலிருந்து வரும் இந்த உபரி நீருக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் இன்னும் பருவமழை தொடங்காத நிலையில் திருச்சியில் அதிக அளவு தண்ணீர் வரும். அப்பொழுது பல்வேறு பாலங்கள் மற்றும் சிறு பாலங்கள், தடுப்பணைகள் ஆகியவை சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகியவை உடனடியாக தமிழக அரசு இது போன்ற உடனடியாக கண்காணித்து அதனை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.